உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலே உங்களோடு சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்று 8ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலே நல்ல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய செய்திகளாக பற்பல செய்திகளும் காணப்படுகின்றன. முதலிலே நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தொடர்பான செய்தி. மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் சரத் வீரசேகர இருக்கின்றார். ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தல் நடந்துவிடுமோ, தமிழர்களுக்கான 13ஆம் திருத்த சட்டத்தை காணி போலீஸ் அதிகாரத்துடன் வழங்கி விடுவார்களோ என்று அவர் பதறிக்கொண்டிருக்கிறார். உண்மையில் கடந்த கால ஆட்சியாளர்களால் ஒரு சரியான நேர்த்தியான முடிவு எடுக்காமல் போனதால் தான் இலங்கையிலே இத்தனை ஆயிரம் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இன்றும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள், பெரியோர்கள் என எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை வழங்காததால் தான் இந்த நிகழ்வுகள் நடந்து இருக்கின்றன. இப்பொழுதும் நடந்து விடுமோ என்று சரத் வீரசேகர மிக மோசமாக பயப்பட்டு கொண்டிருக்கிறாராம். வடக்கிற்கு வழங்கினால் ஒற்றை ஆட்சியை இழப்போம், காணி போலீஸ் அதிகாரத்தை வடக்கிற்கு வழங்கினால் ஒற்றை ஆட்சியை இழப்போம் என்று மிக ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கிறார் சரத் வீரசேகர. மாகாண சபை தேர்தலை நடத்தட்டும், அது பிரச்சனை இல்லை. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் எங்களுடைய ஒற்றை ஆட்சி இழக்கப்பட்டு விடும் என்று அவர் பதறுகிறார். அவர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டுக்குள் தான் இந்த தீர்வுகள் போகிறது. ஜனாதிபதி ஒருவராகத்தான் இருக்க போகின்றார். இந்த தமிழ் மக்களுக்கான இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் எல்லோருக்கும் பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எவரும் அதற்கு தயாராக இருப்பதாக உண்மையில் தெரியவில்லை. இதற்கு எல்லோரிடமும் ஒரு மனமாற்றம் வேண்டும். ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லோரிடமும் ஒரு மனமாற்றம் வேண்டும். உண்மையில் இந்த ஆட்சியை அமைக்கப்பட்ட உடனே தொடங்கி விடுவார்கள். இந்த ஆட்சி நிலைக்காது, இது இப்படியே இழுபட்டு போய்விடும், இல்லை வேறு ஒருத்தர் தான் வந்து இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு இனத்தின், அதாவது தமிழர்கள் அல்ல, சிங்கள இனத்தவர்களை சார்ந்தோர் தான் ஜனாதிபதியாக வருகின்றார்கள். அவர்கள் அந்த நாட்டை ஒற்றுமையாக கொண்டு செல்வதற்கு தயாராக இல்லை. ஆட்சியில் யார் இருப்பது என்பதைத்தான் சிந்திக்கிறார்களே அன்றி நாட்டை ஒரு ஜனாதிபதி ஆளுகின்ற பொழுது அவருக்கு ஒத்திசைவாக இருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் அவரிடமும் இல்லை. ஆட்சி தொடங்கிய உடனேயே இந்த ஆட்சி நிலைக்காது, இது இடையிலே கலைப்பட்டு போய்விடும், அது அவர்தான் பெற வேண்டும், இவர்தான் பெற வேண்டும், இப்பொழுதே ஊகிக்க துவங்கிவிட்டார்கள். இந்த ஆட்சியை பற்றி இப்பொழுதே ஊகிக்க துவங்கிவிட்டார்கள். இந்த ஆட்சியை நாங்கள் கலைப்படுகின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய பொருளாதார தன்மைகளை பற்றி எவரும் சிந்திப்பதில்லை. இந்த பொருளாதாரம் தாக்கப்படுகின்ற பொழுது மக்கள் அதிலே மிக மோசமாக தாக்கப்படுகின்றார்கள், பட்டினியால் அவலப்படுகின்றார்கள், மிக மோசமான விலைவாசிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுகிறது. இதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்சியை குழப்புறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே ஒரு பாரிய பிரச்சனையைத்தான் கொடுக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு மீண்டும் ஒரு வீழ்ச்சிக்கு செல்லாது என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார் பிரதி அமைச்சர். அவர் இந்த செய்திகளுக்கு அப்பாற்பட்ட அந்த செய்தியாகத்தான் அவருடைய செய்தி இருக்கிறது. ஏற்கனவே எல்லாம் புலம்ப தொடங்கிவிட்டார்கள். 2029 இன்னார்தான் ஜனாதிபதியாக வருவார், இல்லை அதற்கு முதல் இந்த ஆட்சி கலைப்பட்டு மீண்டும் இவர்தான் பொறுப்பெடுப்பார் என்று எல்லாமே புலம்ப தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் அந்த ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அதை விட்டு அந்த சினிமாவிலே சொல்லுவார்கள், பசியில் கூட இருக்கலாம், ஆனால் பதவி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட எங்களால் இருக்க முடியாது என்று சொல்கின்றது போன்று எல்லோருமே அதைத்தான் சிந்திக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தவர்கள், பொறுப்புகளில் இருந்தவர்கள் ஆட்சி இல்லாமல் தங்களால் வாழ முடியாது என்று சிந்திக்கின்றார்கள். உண்மையில் இந்த நிலைகளில் எல்லோர் அரசியல்வாதிகளை அல்ல தலைமைத்துவங்களின் மனதிலே மாற்றம் வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த ஒரு நாடு பொருளாதார சுமையற்ற ஒரு நாடாக இருக்கும். இரண்டு இனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இதனால் நிச்சயமாக ஒரு சிறந்த பொருளாதாரத்துக்குள் இட்டு செல்ல முடியாது. இது அந்த செய்தி சரத் வீரசேகர தொடர்பான ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தோம். மேலும் ஒரு செய்தியாக ஆச்சிவேலி பளலாயில் 230 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது. இதனை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியிருக்கின்றார்கள். 230 கிலோகிராம் கஞ்சா இந்த பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு வாகனங்கள் சந்தேகிக்கும் வகையில் சென்று வந்ததால் தான் தகவல் வழங்கப்பட்டு விசேட அதிரடிப்படையினர் அந்த கஞ்சா பொதிகளை கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் விசாரணைக்காக. உண்மையில் இந்த சமூகத்திலே இது ஒரு மிக பெரும் ஒரு போதை வஸ்தாக உலாவிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் மக்கள் மத்தியிலே இப்பொழுது வன்மமான செயல்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வன்மமான செயல்களுக்கு இந்த போதை வஸ்தே காரணமாக இருக்கிறது. இந்த தேசம் ஒரு மாபெரும் யுத்தம், மாபெரும் உயிரிழப்புகளில் இருந்து மீண்டது, அது முடிவெற்று மீண்டிருக்கிறது. எனவே இதில் இருந்து நாங்கள் மீள வேண்டியவர்களாக மீண்டும் மீண்டும் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த இனத்திற்குள் கொண்டு வரப்பட்ட இந்த போதை வஸ்துக்களை நாங்கள் ஒற்றுமையாக இணைந்து மனதளவிலே அவற்றை வெறுக்க வேண்டும், அவற்றை ஒதுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த தேசமும் அதிலிருந்து விடுபடும். உண்மையில் எந்த ஒரு அரசும் அதை ஒழிக்க முடியாத அரசாகத்தான் காணப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிகமாக காணப்பட்டது, பிடிபட்டது, கைது செய்யப்பட்டது என்று பார்த்தால் அது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு அரசு ஒரு சிறந்த முடிவை எட்டி இந்த போதை வஸ்தை ஒழிப்பதற்கு அரசு சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஏனெனில் இளைஞர்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய இளைஞர்கள் இதிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பார்க்கக்கூடிய செய்தியாக செம்மணி சித்துப்பாத்தி தொடர்பிலே ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 300 தாண்டி இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றும் மீட்கப்பட்டிருக்கிறது, நேற்று முன்தினமும் மீட்கப்பட்டிருக்கிறது. 300 தாண்டி இருக்கிறது, 302 அதிகரித்திருக்கிறது. இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் கிட்டத்தட்ட 95ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் நடந்த சம்பவங்களையொட்டிய இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை இப்பொழுது மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்தந்த உறவுகள், அவர்களுக்கான இறந்தவர்களுக்கான உறவுகள் என்றும் இருக்கிறார்களோ இல்லையோ என்பதை பற்றி தெரியவில்லை. ஆனால் என் தேசத்தின் எதிர்கால சிற்பிகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இந்த மண்ணிலே புதை கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களை தாண்டி அவர்களது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தெய்வாதீனமாக அவர்களுக்கு சிறந்த ஒரு தீர்ப்பை இந்த அரசு வழங்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலி நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அத்தோடு அவர் தனக்கு விடுக்கப்பட்ட முறையற்ற அச்சுறுத்தல்கள் மற்றும் தனக்கு நேரும் கொடுமைகள் என்பனவற்றை எதிர்த்து அவர் உண்ணாவிரதத்தை சிறையிலே மேற்கொண்டிருந்தார். அந்த உண்ணாவிரதத்தின் போது அவரின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். சுரேஷ் சாலை தொடர்பான செய்தி கடந்த 3-4 நாட்களாக அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டு அவருக்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இதுவரை தீர்வு கிடைக்காத ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு சரியான தீர்வை நோக்கிய கைதுகள் அல்லது வழக்குகளாக இது இருக்கலாம். ஏனெனில் நீதியற்ற ஒரு மிக பெரும் கொடுமையான தாக்குதலாக அது இருந்திருக்கிறது. அதற்கான தீர்வை எதிர்பார்த்து பல பேர் இங்கே இருக்கின்றார்கள். அல்லது அது கிடைத்தாலோ கிடைக்காவிட்டாலோ பரவாயில்லை, ஏதோ எங்கள் பாட்டில் இருந்து விடுவோம் என்று இன்னொரு பகுதியினர் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான தீர்வை அரசு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான ஒரு விசாரணையாகவே இந்த விசாரணை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வவுனியா நடந்த நிகழ்வு தொடர்பிலே ஒரு செய்தியை பார்க்கலாம்.
அதாவது ஆலயத்தில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இது. 6 பேர் அந்த ஆலயத்திலே நுழைந்து வலுக்கட்டாயமாக பூசை செய்ய முனைந்திருக்கிறார்கள். அங்கிருந்த தாய் ஒருவர் அதை தட்டி கேட்டதற்காக அவர் அந்த தாய் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களை தொடர்ந்து அந்த தாயின் மகன் இது தொடர்பிலே தட்டி கேட்டிருக்கிறார். அதன் பின்னர் அவர்களுக்கு இடையிலே வாக்குவாதம் முற்றி அந்த தாயின் மகன் மீது இவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி அந்த மகன் படுகாயமடைந்திருக்கின்றார். அவர் கொண்டு செல்லும் வழியில், அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே உயிர் பிரிந்திருக்கின்றார். அதாவது ஓமந்தை நாவற்குளம் பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தைதான் இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக உடனடியாகவே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேக நபர் ஒருவரை உடனடியாகவே கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த தந்தையின் உடலம் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தாயார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். சில விடயங்கள் எங்களை அறியாமலே நடந்து விடுகின்றது. தாயார் தட்டி கேட்டதால் மகனுக்கு ஏற்பட்ட விபரீதம் இன்று அவரின் உயிரை காவு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆலயத்தில் என்ன பிரச்சனை, எவ்வாறு நிர்வாக பிரச்சனைகள் இருந்தது என்பதற்கு அப்பால் கதவை உடைத்து கொண்டு வலுக்கட்டாயமாக பூசை செய்வதற்காக சென்ற நேரத்திலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு குழுவாக சேர்ந்து செய்கின்ற ஒரு விடயங்களிலே தனிநபராக நுழைந்து கேள்விகள் கேட்பது என்பது ஒரு ஆபத்தில் முடிகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறு தான் இங்கே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 6 பேர் கொண்ட குழுவினர் இந்த நடவடிக்கையிலே ஈடுபடுத்தப்பட்டதாக செய்திகள் சொல்கின்றன. இந்த நேரத்திலே தான் அந்த தாய் தட்டி கேட்டிருக்கின்றார். உண்மையில் அந்த தாய் வயது வந்த தாயாக இருக்கலாம். அவர் அந்த ஒரு எண்ணத்திலே தான், நான் பெண் அல்லது நான் ஒரு தாயாக இருக்கின்றேன், நான் கேட்டால் ஏதாவது மாற்றங்கள் வரும் என்று நினைத்து அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். அது இன்று ஒரு விபரீதமாக மாறி அவரது மகனின் உயிரை கொண்டு சென்று விட்டது. உண்மையில் இவ்வாறான சம்பவங்கள் எங்களுடைய சமூகத்திலே வேதனையை அளிக்கின்றது. ஏனென்றால் திருமணம் செய்து ஒரு வருடத்திற்குள்ளே அல்லது குழந்தை பிறந்து ஒரு சில மாதங்களிலே கூட இப்பொழுது திருமண இடைவிலகல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமண இடைவிலகல்கள் என்று அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் அதிகம் சமூகத்திலே பெண்கள் தனித்து விடப்படுகிறார்கள், பிள்ளைகளுடன் தனித்து விடப்படுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ்கின்றது. அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாதவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். அவர்கள் குழந்தைகளை விட்டு சென்று தனித்து வேலைகளுக்கு செல்ல வேண்டிய நிகழ்வுகள் ஏற்படுகிறது. இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல மாறுதல்கள் நிகழ்கின்றது. இதனால் சமூக பிறழ்வுகள் ஏற்பட்டு ஒரு சீரான வாழ்க்கைக்கு செல்ல முடியாதவர்களாக எமது சமூகம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் இப்பொழுது மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மேலும் நாங்கள் ஒரு குடும்பத்தை எங்கள் தலையிலே சுமந்து கொண்டால் அந்த குடும்பத்தை பாதுகாப்பது தொடர்பிலே அல்லது அவர்களை பார்ப்பது தொடர்பிலே எங்களுடைய வாழ்க்கை நகர வேண்டும். பொதுவான வாழ்க்கை என்பது தேவை. ஆலயங்கள், பாடசாலைகள், எங்கள் கிராமம் முன்னேற்றம் சார்ந்த வேலைகள் தேவை. அதை இன்னொரு கண்ணாக வைத்துக்கொண்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதிலே இன்னொரு கண்ணாக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களது சமூகம் அல்லது எங்களுடைய மக்கள் பின்னோக்கி செல்வதாகவே தெரிகிறது. உலக ஓட்டத்தோடு நாங்கள் ஓட முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நல்லது அன்பு சொந்தங்களை, இதுவரை இடிமுழக்கம் யூடியூப் சேனலோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் நல்ல செய்திகளோடு நாளை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்புடன் வி சக்திவேல். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு வழங்குங்கள். நன்றி, வணக்கம். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.